ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் தெரியுமா? இப்போ தான் ரொம்ப வெயிலாக இருக்குது. அதான் ஏதாவது எங்கேயாவது கூலிங்கான இடத்துக்கு போனால் நல்லாயிருக்கும்னு ஒரு பிளான் போட்டு திண்டுக்கல் வந்தோம். திண்டுக்கல்லில் என் தங்கச்சி ஃபேமிலிலாம் இருக்காங்க. அதனால் அங்கேருந்து அப்படியே ஒரு வண்டி பிடிச்சி கொடைக்கானல் பக்கம், கொடைக்கானலுக்கு வண்டி பிடிச்சி கிளம்பியாச்சு. இப்போ ஆல்ரெடி கொடைக்கானல் பக்கத்தில் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மலையில் ஏற ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வண்டி பார்த்திங்களா? ஃபஸ்ட்டு சின்ன வண்டி தான் பிடிக்கணும்னு நினச்சோம். ஆனால் எங்கள் ஃபேமிலி கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக, அதனால் ட்ராவலரில் தான் போகிற மாதிரி ஆகிப்போச்சு. பாருங்கள், மலை ஏறியாச்சு, மலை ஏற ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. சைட்லலாம் பார்த்துக்கிட்டே போனோம். செம்ம என்ஜாயாக இருந்துச்சு. அந்த மலை ஏற ஏற தான் நம்ம அதில் சைடில் பார்த்துக்கிட்டே வரோம் இல்லையா, அதான் சூப்பராக இருந்துச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வாவ், நிறைய பேர் போயிருப்பீங்க எல்லாருமே. இருந்தாலும் எத்தனை வாட்டி போனாலும் திரும்ப திரும்ப போகணுன்னு தோணும். அதுதான் நம்ம கொடைக்கானல். பாருங்கள், சைடில் இந்த இயற்கையை பார்த்து ரசிக்கிறதே ஒரு அழகு தான். இப்போ தான் ஃபஸ்ட்டு வியூ பாயிண்ட் வந்திருக்கோம். இதுதான் டம்டம் ராக் வியூ பாயிண்ட். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா நீர்வீழ்ச்சி ஒன்று தெரியும். அப்புறம் டேம் ஒன்று பார்க்கலாம். நம்ம அங்கேருந்து மேலேருந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தெரியும். இந்த மலைகள்லாம் எவ்வளோ அழகாக தெரியுதுன்னு பாருங்கள். நாங்களும் சும்மா தான் ஃப்ரீன்னு நினச்சோம். ஆனால் 10 ரூபா என்ட்ரி ஃபீஸ் வாங்கிட்டாங்க. சரி, ஓகே, இதெல்லாம் பார்க்குறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணலாம். எல்லோரும் ஆளாளுக்கு ஃபோட்டோ ஜோடியாக நின்று ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எங்கள் அக்கா ஃபேமிலி, தங்கச்சி ஃபேமிலி, அப்புறம் அண்ணா ஃபேமிலி அப்படின்ட்டு ஒருத்தராக ஃபோட்டோ மாற்றி எடுத்தாங்க. அப்புறம் நாங்களும் ஜோடியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு அடுத்த பிளேஸ் என்ன பிளேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் ரோஸ் கார்டன் சொன்னாங்க. ஆனால் உள்ளே போக தான் நல்லாயிருக்கும்னு சொல்லி அப்படியே பார்த்துட்டே போயிட்டுருந்தோம். போகிற வழியிலே நிறையா ஃபோட்டோஸ். எல்லோரும் பாருங்கள், வந்திருக்கவங்க எவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. கவர்மெண்ட்டுக்கு தான் இது. இங்கே பார்த்தீங்களா, ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எவ்வளோ அழகாக ஃபோட்டோஸ்லாம் எடுக்க சூப்பராக இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. ஆனால் இந்த டைம் அந்தளவுக்கு ஃப்ளவர்ஸ்லாம் இல்லை. இருந்தாலும் லாஸ்ட் டைம் வந்திருக்கும் போது கூட நல்லா இருந்துச்சு. இந்த டைம் கொஞ்சம் வெயில் அதிகமாகிடுச்சு என்னன்னு தெரில. அதனால் ஃப்ளவர்ஸ் எதுவும் அதிகமாக இல்லை. அதனால் ஆனால் கூலிங்காகவும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இங்கேயே ஆல்ரெடி கொஞ்சம் கூலாக தான் இருந்து. அப்புறம் இந்த பாருங்கள், ரவுண்டாக நிற்கிறதுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. பாருங்கள், பசங்களாம் விளையாடுறதுக்கு உள்ளேயே ஊஞ்சல் அது இதுன்னெலாம் வச்சுருக்காங்க. டெய்ஸி மேடம் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில, ஃபோட்டோக்காக வெயிட் பண்ணுறாங்க. பாருங்கள், ஃப்ளவர்ஸ்லாம் அந்தளவுக்கு இல்லை. இருந்தாலும் ஓரளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணி எடுத்தேன். அப்படியே உள்ளே நடந்து போயிட்டே இருந்தால் கிலோமீட்டர் கணக்கில் தான் போயிட்டே இருக்குது. இருந்தாலும் சீக்கிரமாக பார்த்துட்டு வந்தால் தான் நெக்ஸ்ட்டு பிளேஸ் போக முடியும்னு சொல்லிவிட்டு எல்லோரும் வேகமாக போயிட்டுருந்தோம். அதான் சொல்லியிருக்கேன், நீங்கள் ஒரு மாதத்துக்கு வேலை செஞ்சுட்டு போங்க. இப்போ தோட்டக்காரியாக வேலை செய்வா. இது பார்த்தீங்களா, இதுதான் எவ்வளோ சின்னதாக இருக்குன்னு. இதுவும் ஒரு ரோஸு தான்.
ஆனால் என்ன ரோஸுன்னு தான் தெரியல. அது மட்டும்தான் பக்கத்தில் எடுக்க முடிஞ்சுது. எல்லாமே மற்றதெல்லாம் லாங்காக இருந்ததுனால உங்களுக்கு சரியாக எடுத்து காட்ட முடியல. எல்லோரும் நடந்த டயர்டில் அப்புறம் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறம் மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே பார்த்தீங்களா, அங்கங்கே எங்கேயாவது ஒரு ரோஸு தெரியுது. முடிஞ்ச வரைக்கும் எடுத்துட்டோம். பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு பிளேஸ். பாருங்கள், டெய்ஸி செடியை தொட்டு பார்க்குறோன்னு சொல்லிட்டு அப்படியே தொட்டு போயிட்டு தடவிட்டே போகிறாங்க. அங்கே பாருங்கள் எவ்வளோ வேகமாக போகுது ஆள். அதாவது சும்மா போடணும், நம்ம தேவைப்பட்ட தலைக்கு எடுத்து வச்சுக்கிட வேண்டியதான். தம்பி பறிச்சுக்க, அவன் ஆள் கொண்டு கொடு. என்ன ஃபோட்டோ இல்லை, ரோஸை பறித்து அண்டை தந்துரு. ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். அதனால் ரோஸை பறித்து எவ்வளோ அழகான ஃபோட்டோஸ்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நமக்கு நாங்களும் ஒரு ஃபேமிலி ஃபோட்டோவாக எடுக்கலான்னு ரெடி ஆகியாச்சு. எதில் நிற்கலாம், எப்படி நிற்கலான்னு பிளான் போட்டுட்ருக்காங்க. வரிசையாக நின்று ஜோடியாக நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி அப்புறம் ஃபோட்டோ எடுத்துட்டோம். ஃபேமிலி ஃபோட்டோவாக எடுத்துகிட்டு அங்கே பார்த்தீங்களா எப்படி நிற்கிறாங்க, ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு ஜோடி. அம்மா எல்லோரும் வரிசையாக அப்படியே நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலான்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுலேயே கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. அப்படியே எடுத்துகிட்டு அப்படியே மறுபடியும் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். முன்னாடி போகிறாரு நம்முடைய பிரதர், வேகமாக போகிறாரு. சிங்கிளாக வந்து அப்படி தான் வேகமாக தான் போகணும். இது எங்கள் அக்கா பையன். இந்த ஒரு ஆள் வலிக்கு பத்து விழுதா இங்கே தானே. இந்த இடம் இது நல்லா இருக்குல்ல. அப்புறம் என்னாச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் டெய்ஸி உட்காந்துட்டா. ஐயோ என்னாச்சு டயர்டில் உட்காந்துட்டான்னு பார்த்தா ஃபோட்டோ எடுக்க சொல்கிறா. ஸ்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பாரு. அவ்வளோதான், ஸ்டில் கொடுக்க ஆரம்பித்தாச்சு. அதுக்கப்புறம் அவங்கள ஃபோட்டோ அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பி அடுத்த பிளேஸ்க்கு வந்தாச்சு. இது என்ன பிளேஸ்னால் இதான் மலையோட உச்சின்னா மலை ஹைட்லேயே இதான் ஹைட்டுன்னு சொல்கிறாங்க. இங்கே இதுக்கு மேலே ஹைட்டு போகாதுன்னு தான் சொன்ன மாதிரி இருந்துச்சு. பாருங்கள் இங்கேருந்து நம்ம கீழே எவ்வளோ ஹைட்டில் இருக்கோம், கீழே எவ்வளோ சின்னதாக தெரியுது பாருங்கள். அது மேலே ஒரு கரெக்டாக அந்த உச்சி மேலே வருது. மேலே ஏறி உட்காந்து ஒரு தடவை ஸ்டில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஃபோட்டோ. பாருங்கள் பாகுபலி படத்தில் வர மாதிரி இதுக்கு பிறகு நம்ம ஒரு இடத்துக்கு போலையே இது உச்சியோட முடிச்சுட்டு போயிட்டோம். அடுத்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதான் ஃபைன் மரக்காடுகள். நிறைய மூவிலெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஹீரோயின்ஸ்லாம் ஓடி வருவாங்க. நாங்களும் எங்கடா ஓடுறாங்கன்னு பார்த்தா லாஸ்ட்டில் அது இந்த இடமா தான் இருந்திருக்கு. நாங்களும் என்ன அதான் அந்த ஃபைன் மரக்காடுகளில் ஃபோட்டோ எடுக்க இன்ட்ரெஸ்ட்டில் நம்ம வீடியோ எடுக்க விட்டுட்டேன். அதனால் கொஞ்சம் தான் இருந்துச்சு. இப்போ அடுத்து எங்கே வந்திருக்கோன்னா குணா குகை, நம்ம ஃபேவரட் பிளேஸ்க்கு வந்துட்டோம். வந்து வண்டியிலேருந்து இறங்கி இப்போ உள்ளே போக போகிறோம். ஆனால் எல்லா இடத்துலையும் டிக்கெட்டு தான். பாருங்கள் மற்ற இடத்துல கூட இவ்வளோ கூட்டம் இல்லை, ஆனால் குணா குகையில் மட்டும் எவ்வளோ கூட்டமாக இருக்குன்னு. அது டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே போகிறதுக்குள்ள ஒரு வழி ஆயிடுச்சு.
இந்த கூட்டத்தில் டிக்கெட் எடுக்க சரியான ஆளுன்னு சொல்லி என்னையும் தேர்ந்தெடுத்து என்னையும் டிக்கெட் எடுக்க வச்சுட்டாங்க. ஸோ நான் தான் டிக்கெட் எடுத்துகிட்டு வாங்க போவோம் அப்படின்னு எல்லோரையும் கூட்டிகிட்டு போனேன். அவங்க குரங்கு அவங்க பேபி எப்படி பத்திரமா பார்த்துட்டு யாராவது ஏதாவது சாப்பிட தர மாட்டாங்களான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருந்துச்சு. நாங்களும் கொடுக்கலான்னு நினச்சோம். ஆனால் உள்ளே எடுத்துகிட்டு வர அலௌடு இல்லாததுனால எடுத்துகிட்டு வர முடியல. பாருங்கள், பக்கத்தில் போயிட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் குகையை பார்த்துருவோம்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா, எல்லோரும் குகை அந்த போர்டு பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவ்வளோ பேர் ஃபோட்டோவாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் வீடியோவாக எடுத்துக்கிட்டு மறுபடியும் உள்ளே நடக்க ஆரம்பித்தோம். ஓரளவுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். அப்படியே போயிட்டே இருந்தால் அப்படியே உள்ளே பார்த்தா பெரிய பள்ளம் மாதிரி இறங்கிச்சு. என்னடான்னு பார்த்தா ஃபுல்லாக மரத்தோட வேர்களாக இருந்து என்னடா இப்படி இருக்குதுன்னு பார்த்தோம். குகையை காணுமேன்னு தேடினா தேடி 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 ஒரு வழியாக என்னப்பா இது குகையை காணுமேன்னு பார்த்தா என்ன கேட் போட்டு வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது குகை வந்து உள்ளே இருக்குதான். இதிலேருந்து எட்டி தான் பார்க்க முடியும் போல். இங்கேருந்து பார்த்தா ஒன்றுமே தெரியல. அப்புறம் மஞ்சுமல் பாய்ஸில் மட்டும் எப்படி உள்ளே போனாங்க அதான் தெரியல. பாருங்கள், இங்கேருந்து பார்க்கும்போது ஒன்றுமே தெரியல. ஏதோ தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சமாவது தெரியுமான்னு எட்டி எட்டி பார்த்துட்டு ஒரு பக்கமாக மாறி மாறி போய் தான் பார்த்தோம். இருந்தாலும் கொஞ்சம் தான் தெரிஞ்சுது. அப்புறம் அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறதுக்கு நல்ல இடம். அந்த வேறு மேலெல்லாம் மரத்தோட வேறு மேலே ஏறி நின்று ஃபோட்டோவாக எடுத்தோம். நல்லா இருந்துச்சு. பாருங்க, எல்லாம் சூப்பர் பிளேஸ். ஆனால் இந்த பக்கத்தில் என்னென்னா ஓரளவுக்கு தெரியும்னு சொன்னதுனால இந்த பக்கம் வந்தோம். இந்த பக்கம் பார்த்தோம். இங்கேயும் ஆனால் லைட்டாக தான் தெரிஞ்சுது. குணா குகை அப்படின்னு சொல்லி ஆம்புக்குறி மட்டும் போட்டிருக்காங்க. நம்மளை பார்க்க விடாமல் இவர் வேறு குறுக்கேன்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. இடமும் விட மாட்டுறாரு. அதான் ஒன்றுமே தெரியலையே பாஸ், என்னத்தை பார்த்துட்டு இருக்கீங்க? இப்போ பாருங்கள், நானும் ஓரளவுக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை உள்ளெல்லாம் கையை உள்ளே விட்டு வீடியோ எடுத்தேன். இருந்தாலும் வெறும் மரம் தான் தெரிஞ்சுது. குகையே காணோம். இதான் குகை. நம்ம லிஸு, தர்சி, அப்புறம் அண்ணா, தம்பி எல்லாம் அப்படியே எட்டி எட்டி பார்த்துட்டு அவங்களும் ஃபோட்டோ வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே பாருங்கள், ஏதாவது தெரியுதா? அண்ணா தெரியுது பாருங்கள், இதுக்குள்ளே தான் குகை. அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தேன். ஜூம் பண்ணி பார்த்ததுனால கொஞ்சம் தெரிஞ்சுது. இல்லைன்னா அது தெரிஞ்சிருக்காது. இல்லை, ஃபோனில் எங்கே தெரியும்? உள்ளே போயிடலான்னு தான் பார்த்தோம். இருந்தாலும் விட மாட்டாங்க. இல்லை, உள்ளே நிறையா இருக்கும். பாருங்க, இப்போ தெரியுதா? அந்த இருட்டாக தெரியுது பார்த்தீங்களா? அதுக்குள்ளே தான் புகையாம். அங்கே பாருங்க, நான் பார்க்கவே பயங்கரமாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே பார்த்துட்டு
கிளம்பியாச்சு. இந்த ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு மரத்துக்கு இதெல்லாம் நின்று ஃபோட்டோ எடுத்தோம். அப்புறம் எவ்வளோ தான் முக்கி முக்கி பார்த்தாலும் இதுக்கு மேலே ஒன்றும் தெரியாது. அதனால் அடுத்த பிளேஸ்க்கு போகலான்னு கிளம்பிட்டோம். அடுத்த பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதான் சூசைட் பாயிண்ட்டுன்னு சொல்கிறாங்க. பசுமை பள்ளத்தாக்கு பாருங்கள். சூசைட் பாயிண்ட் எப்படியாவது பார்த்துடலாம் அப்படி சொல்லிட்டு இதுக்கும் உள்ளே போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆவலாக வேகமாக போய் பார்த்தோம். இதுக்கு உள்ளே போகும்போதே ஆனால் நல்லா இருந்துச்சு. நம்ம வீட்டுக்கு தேவையான கடைகள், நம்ம என்னென்ன பொருளாக வாங்கணுமோ, சாக்லேட் வாங்கிக்கலாம், நிறைய திங்ஸ், எல்லா திங்ஸுமே இருந்துச்சு. நம்மளுக்கு எது வேணுமோ வாங்கிக்கலாம். பாருங்கள், சாக்லேட்ஸு. அப்புறம் என்னடா பாட்டலாக அடுக்கி வச்சுருக்காங்கன்னு பார்த்தா இது ஒயின் வாங்குறதுக்குன்னே நிறைய பேர் வருவாங்க போல். பாருங்கள், இதெல்லாம் நம்ம கீ செயின்ஸு எல்லாம் அந்த மாதிரி ஷாப்பு எல்லாம். எங்கே பாருங்கள், நிறையா பாட்டிலு, எல்லாம் ஒயின் பாட்டிலு, எல்லாம் ஆல்கஹால் இல்லாத ஒயின் பாட்டில் வாங்கி குடிக்கலாம், உடம்புக்கு நல்லது. வேறு இன்னும் கூட்டிகிட்டு போகலாம்பா. பாருங்கள், கீ செயின்ஸ் ஷாப்ஸ், நம்ம என்ன தேவையோ எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இங்கே ரேட்டும் அந்தளவுக்கு அதிகமாக இல்லை, ஓரளவுக்கு கம்மியாக தான் இருந்துச்சு. நாங்களும் என்னென்ன தேவையோ அதெல்லாம் வாங்கிக்கிட்டோம். அப்படியே உள்ளே போனோம். சூசைட் பாயிண்ட் அவ்வளோ சீக்கிரமாக பார்க்க முடியுமா? இல்லை. அதனால தான் அப்படியே கொஞ்சம் தூரமாக அப்படியே நடந்து போயிட்டே இருந்தோம். இது லாஸ்ட் எண்டில் தான் அந்த வியூ பாயிண்ட் இருக்குதான். அது வரைக்கும் அந்த கடைங்க நம்மளுக்கு போர் அடிக்காமல் இருக்கணுன்றதுக்காக சைடில் இந்த மாதிரி கடைலாம் வச்சுருக்காங்க. நம்ம அப்படியே வாங்குகிறோமோ இல்லையோ வேடிக்கை பார்த்துக்கிட்டே போகலாம். பாருங்க, ஆனால் சின்ன பசங்கள்லாம் கூப்பிட்டு வந்துட்டோன்னா அவ்வளோதான், கை நிறைய பைசா வச்சுட்டு தான் இங்கெல்லாம் வரணும். அப்படியே மறுபடியும் பக்கத்தில் வந்துட்டோம். எங்கள் அண்ணன் பாப்பாவை தூக்கிக்கிட்டே நடந்து போய்கிட்டு இருக்காரு. எப்படியாவது சூசைட் பாயிண்ட்டை பார்த்துடலாம் அப்படின்ட்டு. நாங்களும் வேகமாக வந்து பார்த்தோம். ஓரளவு கடலாம் முடிச்சு. இது பார்த்திங்களா, பூண்டு, இதான் மலை பூண்டுன்னு சொல்கிறாங்க. ஏதோ ரேட்டு கம்மியாக இருந்துச்சு எல்லாமே. பர்ஸா இங்கே வந்து தான் சாப்பிட்றதுக்கு ஹோட்டல் தேடிக்கிட்டே இருந்தோம். ஒரு வழியாக வந்துட்டோம். பாருங்கள் சூசைட் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு. அப்பா, சூசைட் பண்ணுறவங்க ஆசைப்பட்டு இங்கே வந்தால் சூசைட் பண்ணலாம், ஆனால் உள்ளே விட மாட்டாங்க. ஆக்சுவலாக அதையும் பார்த்துட்டு அடுத்து ஒரு பார்க்குக்கு வந்தோம். லாஸ்ட் எண்டு பார்க் சூப்பராக இருந்துச்சு. இதுக்குள்ளே கூட ஃப்ளவர்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ரோஸ் கார்டனை விட நல்லா தான் இருந்தது. இதுக்குள்ளே அப்படியே உள்ள உட்காந்துட்டு அப்படியே சுற்றி இதில் பசங்கள்லாம் நல்லா சின்ன பசங்களாம் விளாட்றதுக்கு பார்க் மாதிரி எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் ஆகிட்டு, ஆல்ரெடி எல்லா இடத்துலையும் சுற்றி டயர்டாகிடுச்சு. அதனால் எல்லோரும் கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காந்து ஃபோனை நோண்டிகிட்டு இருந்தாங்க. பாருங்கள், ஆனால் செம கூலிங்காக தான் இருந்துச்சு. வெயில் அடிச்சுது, இருந்தாலும் ஜில்லுன்னு இருந்துச்சு. அப்படியே நம்ம கொடைக்கானல் பயணத்தை லாஸ்ட் வியூ பாயிண்ட்னு சொல்லிட்டு அடுத்து எப்போ வரோமோ தெரில, ஆனால்
இருக்க வரைக்கும் ஜாலியாக இருந்துட்டு போயிடலான்ட்டு அந்த பார்க்கில் வந்து உட்காந்துட்டோம்.